ஊழலுக்கு எதிரான போராட்டம் ஆபத்தானது என்றாலும் அதை எதிர்த்து போராடாமல் இருப்பது இன்னும் ஆபத்தானது என்று ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நீதிமிக்க ஆட்சி, வறுமை ஒழிப்பு, நவீனமயமாக்கல் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை நோக்கி இலங்கை பயணிப்பதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். ඒ රටවල ජනතාවගේ නියෝජිතයින් වෙනවා. මගේ රටවන ශ්‍රී ලංකාව මෙන්ම අනෙක් සෑම රටකමත් ජනතාව අප වෙත පවරා දුන්න ඓතිහාසික වගකීමක් අප සියලු දෙනාගේම උරහිස් මත පැවරී තිබෙනවා. අප ගනු ලබන සෑම තීන්දුවක්ම මේ ලෝකයේ කොතනක හෝ ජීවත් වෙන සෑම දෙනාටම බලපානවා. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேருக்கு நேர் 2 மோட்டார் சைக்கிள்கள் மோதிய நிலையில் ஒருவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்ததுடன் மற்றவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் தமிழ் மக்களுக்கு சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமாகியுள்ளது. குறித்த போராட்டம் யாழ் செண்மணியில் காலை ஆரம்பமாகிய நிலையில் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. நாங்கள் இன்றைக்கு இந்த செம்மணி புதவுளி நினைவாக இதில் கவனிப்பு போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். உணவு தவிர்ப்பு போராட்டம். காரணம் என்னன்னு சொன்னால், இந்த 16 வருஷமும் ரோட்டில் நின்று நாங்கள் போராடி கொண்டு நிற்கிற அம்மாக்கள் எல்லா நாடுகளுக்கும் தெரியும், இலங்கையில் இருந்து முழு நாடுகளுக்கும் தெரியும். இந்த நாடுகளே எங்களுக்கு ஒரு நீதியை பெற்றுத்தராமல் மௌனம் சாதிச்சு கொண்டிருக்கின்றது தான் எங்களுக்கு தெரிய இல்லை. எங்களுக்கு வேணும், எங்களோட பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது. 2008ஆம் ஆண்டு வீட்டில் வச்சு தான் என்ற பிள்ளையை கூட்டிக் கொண்டு போனவர்கள் இலங்கை இராணுவம் கடற்படை விசாரித்து போட்டு விடுறோம்னு சொல்லி. ஆனால் இதுவரையிலையும் எந்த இடத்துலையும் என்ற பிள்ளையை நான் காணவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. எல்லா இடங்கள்லையும் நாங்கள் தேடிக்கொண்டு திரிஞ்சு கடைசியாக அரசாங்கத்தில் தான் முதல்ல நாங்கள் போனாங்கள். அரசாங்கம் உங்களுக்கு ஒரு பதில் சொல்ல வேணும், அரசாங்கம் உங்களுக்கு ஒரு நீதி வழங்க வேணும்னு சொல்லி அரசாங்கத்திட்ட போய் மைதிரி ஸ்ரீபாலாவை நேராக போய் சந்தித்த நாங்கள் போக எங்களை அதில் இருக்க வச்சுட்டு அவர் ஃபோன் பார்த்து கொண்டு இருந்துட்டு எந்த விதமான பதிலும் எங்களுக்கு சொல்ல இல்லை. அப்போ அதுக்கு பிறகு தான் நாங்கள் சர்வதேச விசாரணை வேணுமென்று இன்று வரை நாங்கள் போராடி கொண்டு நிற்கிறோம். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு தாளையடி கடற்பகுதிக்கு வரும் சுற்றுலா வாசிகள் கடலுக்குள் இறங்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வடமராட்சி கிழக்கு தாளையடி கடற்கரை பகுதிக்கு அதிகளவான சுற்றுலாவாசிகள் நாளாந்தம் வருகை தந்து பொழுதை கழிப்பதுடன் அதில் சிலர் கடல் விளையாட்டுகளிலும் ஈடுபடுகின்றனர். தற்போது வடமராட்சி கிழக்கு கடற்பகுதிகளில் அதிகளவான காற்று வீசுவதால் கடல் கொந்தளிப்பான நிலையில் காணப்படுகின்றது. ஆகவே தாளையடி கடற்கரைக்கு வரும் சுற்றுலாவாசிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு யாரும் கடற்கரைக்குள் இறங்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதிக அளவில் பொய் கூறி மக்களை ஏமாற்றும் அரசாங்கமாக நீங்கள் இப்போது மாறியிருக்கிறீர்கள். உங்களுடைய அரசாங்கம் வெறுமனே வாய்ப்பேச்சால் ஆட்சி செய்யும் அரசாங்கமாக மாறியுள்ளது. குடுவை வைத்து ஆட்சி நடத்தும் அரசாங்கம், போதைப் பொருளை வைத்து ஆட்சி செய்கின்றீர்கள். உங்கள் குறைகளை வைத்துக் கொண்டு நீங்கள் மற்றவர்களை குற்றம் சாட்டிக் கொண்டு செல்கிறீர்கள். இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சபையில் தெரிவித்துள்ளார். அர்ச்சுனா எம்பி பாராளுமன்றில் கோரிக்கை விடுத்துள்ளார். மன்னார் காற்றாலை விவகாரம் இப்போது வடக்கு மாநிலத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. மன்னார் மண் என்பது வடக்கை பொறுத்த வரைக்கும் மன்னார் என்பது ஒரு மிக முக்கியமான கேந்திர முக்கியத்துவமான இடம். அந்த மன்னாரிலே ஏற்கனவே 35 காற்றாலைகள் இருக்கிறது. அதற்கு பிறகு மேலதிகமாக 15 காற்றாலைகள் மன்னாரிலே போடுவதற்காக கொண்டு வரப்பட்ட போது ஜனாதிபதியிடம் போய் இவர்கள் சந்தித்து கேட்டபோது ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார், ஒரு மாதத்திலே டிசிசி மீட்டிங்கிலே கதைத்து மக்களோட ஒரு ஸ்டேக் ஹோல்டர் மீட்டிங் ஒன்றை உருவாக்கி மக்களோட கதைத்து அதற்குரிய அனுமதி எடுங்கள் என்று. அதற்கு கதைக்க வந்த எங்களுடைய அமைச்சரை கூட மக்கள் அடித்து விரட்டி இருக்கிறார்கள் மன்னாரில் இருந்து. வீடியோவை நான் பார்த்தேன். ஆனால் அப்படி இருந்து மறுபடியும் மன்னாரிலே காற்றாலையை ஆரம்பிப்பதற்குரிய நடவடிக்கையை நேற்றைய தினம் எடுத்திருக்கிறார்கள். மன்னார் மக்கள் இப்போது எங்கே போவதன் இவர்களுடைய கதையை நம்பி ஒரு சில பேர் சொன்னார்கள் என்றால், வடக்கு மாநிலத்தில் நாங்கள்
என்னத்தை கொண்டு வர போகிறோம், ஒரு சுற்றுலாத்தலத்தை கொண்டு வர என்னென்றால் அடிப்படை வசதி மின்சாரம் என்பது ஒரு அடிப்படை வசதி. மன்னார் மண்ணை சுடுகாடாக மாற்றி 45 மின்சார காற்றாலைகளை கொண்டு வருகின்ற போது எந்த ஒரு அடிப்படையில் ஒரு அபிவிருத்தி வரும்? மன்னார் மண் அழிகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக மன்னார் மண் அழிகிறது. ஆனால் எந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு மன்னாரில் ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்த முடியும் என்று யோசிச்சு பாருங்கள். இவர்கள் செய்வது ஒரு மாபெரும் அரசியல். ஆக குறைந்தது ஒரு ஃபோனிலே கூகுளிலே $2 LKR என்று டைப் பண்ணி 290 ரூபாயில் இருக்கிற $310 ரூபாய்க்கு வர தெரியாது வந்திருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளக்கூட முடியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தியை என்னண்டையா பார்க்கலாம், சற்று சிந்திச்சு பாருங்கள். இந்த மீனவர் அமைச்சிட்ட மீன்பிடி அமைச்சர்கிட்ட 2 வரைக்கும் ஊழல் தொடர்பாக கேள்வி கேட்டு 2 கிழமை பதில் இல்லை. ஆகவே மன்னார் மண் சற்று சிந்திக்க வேண்டும். நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்கள்? உங்கள் மண் இப்போது சுடுகாடாகிறது. மன்னார் மண் சுடுகாடாகிறது. ஆகவே மன்னார் மண் சுடுகாடாக கூடாதென்றால் இந்த ஜனாதிபதி போன்றவர்களுடைய நம்பிக்கையை நீங்கள் இன்னும் வைத்திருப்பீர்களாக இருந்தால் மன்னார் மண்ணிலிருந்து உங்களுடைய ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு பொடியும் ஒவ்வொரு நாளும் வெளியேற்றப்படும். இந்த மன்னார் மண் என்னுடைய இதயம் போல் அந்த போராட்டத்தில் நான் இருப்பேன். மன்னாரில் இருக்கின்ற சகல மதத்தை முஸ்லீம், இந்து, கிறிஸ்தவ மத தலைவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த மன்னார் மண்ணை பாதுகாக்க இந்த இவர்களுடைய அபிவிருத்தி என்ற போர்வையிலே இந்த இவர்கள் கொண்டு வருகின்ற இந்த காற்றால திட்டம், அதே நேரம் மண் சுரண்டல், இந்த மூண்டையும் மண் வளங்கள் சுரண்டல், இவற்றை எல்லாத்தையும் நாங்கள் ஒன்றாக எதிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கபீர் காசிம் நான் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி. குருநாகல் அனுராதபுரம் பிரதான வீதியில் தலாவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் ஆடை தொழிற்சாலை வேன் ஒன்றும் லொரி ஒன்றும் அதிகாலை நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த நிலையில் ஆடை தொழிற்சாலையின் முன்பாக உறவினர்கள் ஒன்று கூடியதால் அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. குறித்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக தலாவ போலீசார் தெரிவித்த நிலையில் விபத்தில் மேலும் 3 காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் செம்மலை, வள்ளிப்புனம், புதிய குடியிருப்பு, வேணாவில் பகுதிகளை சேர்ந்த ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை பிரிவின் மலசல கூடத்தில் குழந்தையை பிரசவித்து குழந்தையை கட்டிலின் கீழ் மறைத்து வைத்திருந்த சுகாதார சிகிச்சை ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை பிரிவில் கடமையாற்றி வரும் 35 வயதுடைய சிற்றூழியரான இந்த பெண் திருமணமான 2 பிள்ளைகளின் தாயார் என தெரிவிக்கப்படுகின்றது. வழமை போல் வைத்தியசாலையில் கடமையாற்றி வந்துள்ள நிலையில் வயிற்றுவலி ஏற்பட்டதால் அங்குள்ள மலசல கூடத்திற்கு சென்று யாருக்கும் தெரியாமல் ஒரு பெண் குழந்தையை பிரசவித்துள்ளார். பிறகு அக்குழந்தையை பெட்டியொன்றில் மூடி கட்டிலின் கீழ் மறைத்து வைத்துவிட்டு தனது கடமைகளை தொடர்ந்துள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்க முப்படைகளுக்கு அழைப்பு விடுத்து விசேட வர்த்தமானியொன்றை வெளியிட்டுள்ளார். பொது பாதுகாப்பை பேணுவதற்காக முப்படையினரை அழைத்துள்ளதாக சபாநாயகர் அறிவித்துள்ளார். சபாநாயகர் ஜெகத் விக்ரமர்த்தன இந்த வர்த்தமானி அறிவிப்பை பாராளுமன்றில் அறிவித்துள்ளார். குருநாகலில் மேல்சிரிபுர பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற கேபிள் கார் விபத்தில் உயிரிழந்த 7 பௌத்த துறவிகளுக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் நேற்று நடந்த இந்த துயர சம்பவத்தை கேட்டு நான் மிகவும் வருத்தம் அடைகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார்.